ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்காவது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபிளிப்கார்ட் இல்லைனா ஜொமேட்டோ மாதிரியான நியூ பிசினஸ்ல ஸ்டார்ட் அப் ஐடியா நம்மளுக்கும் தோணாதா, அதில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோமான்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபுல்லா பாருங்க. மைக்ரோசாஃப்ட்ல இயர்லி ஒன்ஸ் ஹேக்கத்தான் ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஆஸ் an எம்ப்ளாயி நீங்க போயிட்டு அந்த ஐடியாவை வந்து டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். சப்போஸ் உங்க ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிரைஸ் கொடுத்துட்டு அந்த ஐடியா வந்து ஒரு ப்ராடக்டா பண்ணுவாங்க. அப்படி உருவான ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் லூப்ஸ், பவர் ஆப்ஸ் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஐடியாவை பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே அதை ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்க பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஹேக்கத்தான் ஈவெண்ட் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1.5 minutes வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை நான் வச்சுதான் நான் அந்த ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் இப்போ அதை ப்ளே பண்றேன். அந்த வீடியோ இங்கிலீஷ்ல இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா வெயிட் பண்ணுங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் அதை தமிழ்ல அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ அந்த வீடியோ பாருங்க. According to the U.S. Intellectual Property and Counterfeit Goods Office, the volume of counterfeit luxury items sold is anywhere from 400 billion to 600 billion. August, police confiscated a value of $2 million in bags, sneakers, and glasses with fake Gucci, Chanel, and Louis labels. Seizures of counterfeit products at U.S. borders have increased tenfold over the past 2 decades. Some estimate the sale of illicit products could result in more than 5.4 million net job losses worldwide by 2022. In a world filled with counterfeit products, how can you be sure that what you're buying is genuine? Counterfeit products are a growing concern, affecting consumers and brands alike. But here's the game changer: Smart Fashion. Our innovative app is set to revolutionize the way you shop. Every Smart Fashion merchandise comes with a unique 9-digit alphanumeric code printed on the product. Simply log in to the Smart Fashion app, tap, scan, or enter code, and voila! You've unlocked a world of possibilities. See the owner's profile instantly, ensuring product authenticity. No more worrying about counterfeits. If it's not genuine, you'll know. And here's where the magic happens. Our instant try-on feature. Try it virtually and purchase the same product with a single tap. But that's not all. Explore their closet for more verified products, or make a social media connection with a simple request. Stay in the loop with our notification center. See who's interested in your social media or your earned rewards when others buy using your code. Smart Fashion. Your passport to a world of genuine fashion, innovation, and connection, where technology leads the way in fashion. Embrace authenticity. Join us in shaping the future. ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருந்தா அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை ஒரு பிசினஸ் ஆங்கிளா திங்க் பண்ணி அதை வச்சு எப்படி மணி ஜென்ரேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்டார்ட் அப் ஐடியா. ஓகேவா? இந்த ஸ்டார்ட் அப் ஐடியால நம்ம எதை ஐடென்டிஃபை பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர்ஃபெயிட் ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் காப்பி, டூப்ளிகேட் பிராண்ட் டிஷர்ட், ஷூஸ், பெல்ட், எக்ஸெட்ரா, எனி ஃபேஷன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ். இந்த ப்ராப்ளம்னால பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனிஸ் லைக் அடிடாஸ், குச்சி, பூமா மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அண்ட் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நான் வாங்குவேன், ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கி போடுவேன் அப்படின்ற கன்சியூமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நாங்க பாதிக்கப்படுவாங்க. இதனால கம்பெனிஸ்க்கு லாஸ் மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் ஒரிஜினல்னு நினைச்சிட்டு டூப்ளிகேட் வாங்குறாங்க பாத்தீங்களா, அப்புறம் அந்த ப்ராடக்ட் சரியில்லாத போடுறப்போ கம்பெனிஸ்க்கு வந்து கெட்ட பேர் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்னா, நீங்க வாங்குற என்ன ப்ராடக்டா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு பேண்டா இருந்தாலும் சரி, ஒரு ஷூவா இருந்தாலும் சரி, அது ஒரு 9-digit ஆல்பா நியூமெரிக் கோட் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சரரே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க, ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? இந்த கோட் வந்து எல்லா ட்ரெஸ்லயும் வெளியே வர்றப்பே அது இருந்துரும். ஸோ அதுவும் இல்லாம அது வெளியிலேயே அது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிஷர்ட் இருக்குன்னா அந்த டிஷர்ட்டுக்கு வெளியிலேயே அது வந்து அந்த கோட் தெரியும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்றோம். இந்த ஆப்னால என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆத்தென்டிசிட்டி. அந்த கோடை வந்து நீங்க ஸ்கேனோ இல்ல வந்து மேனுவலா என்டர் பண்ண உடனே, சப்போஸ் இந்த ட்ரெஸ் உங்களுதுன்னா நீங்க வாங்கியிருந்தா யூசர் டீடைல்ஸ்ல உங்க ஃபேஸ் வரும். அந்த அந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி யூசர் டீடைல்ஸ்ல உங்க ஃபேஸ் வரும். சப்போஸ் இது உங்களது இல்ல வேற யாரதோன்னா, சப்போஸ் அந்த வேற யாராவது போட்டிருந்த ட்ரெஸ் இல்லைன்னா அந்த ஃபேக் ப்ராடக்ட்னா வேற யாரோ ஃபேஸ் வரும். அதை வச்சு இது ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ரெண்டாவது ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ட்ரை ஆன். as soon as நீங்க அந்த கோடை போட்ட உடனே அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்குள்ள போட்டா எப்படி இருக்கும்ன்றத வந்து ஏஐ மூலமா நம்ம காட்டிடுவோம். இட்ஸ் அ விர்ச்சுவலா நீங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறீங்க ஆப்ல. ஸோ இட்ஸ் அ செகண்ட் ஃபீச்சர். மூணாவது ஃபீச்சர் நம்ம என்ன கொடுக்குறோம்னா சோஷியல் மீடியா கனெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஒரு காஃபி ஷாப்ல அவங்கள பாக்குறீங்க, அந்த ட்ரெஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது, அந்த ட்ரெஸ்ல அந்த கோடு இருக்கு. ஜஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த கோட் என்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்லயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயோ அவங்களுக்கு வந்து கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். ஓகே,
மேபி அவங்களுக்கு பாக்குறீங்க, பட் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனா அந்த கோட் மூலியமா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். மேபி பிரைவசி அஃபெக்ட் ஆகலாம். ஆஸ் அ யூசர் நான் அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் another ஃபீச்சர். உங்களுக்கு வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் என்னன்னா கேஷ்பேக் ஃபீச்சர். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இந்த ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு இந்த கோடு இருக்கு, யாராவது இந்த கோடை வந்து ஸ்கேன் பண்றாங்க, இந்த ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலியமா ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்கன்னா, அந்த ட்ரெஸ் வாங்குறதுனால அவங்க ஷாப்பிங் பண்றதுனால எனக்கு 5% கேஷ்பேக் எனக்கு வரும். ஸோ எத்தனை பேர் என் கோட் மூலியமா வாங்குறாங்களோ அத்தனை கேஷ்பேக் எனக்கு வரும். ஸோ இந்த ட்ரெஸ் போடுறதுனால நான் ஏர்னும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு இந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்னால $2 trillion வந்து லாஸ் சொல்றாங்க. அதாவது நம்ம இந்தியன் கரன்சி படி 1.6 crores, அதாவது 1.5 கோடிகள் லாஸ்ன்னு சொல்றாங்க. அத்தனை கோடியில இந்த அரவிந்த் சாமி சொல்ற மாதிரி 0.001% போட்டா கூட 16,000 கோடி ஒரு வருஷத்துக்கு வந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம் இந்த கம்பெனி. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா. இப்படிதான் நீங்க ஒரு இன்வெஸ்டரை பார்த்து நீங்க ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபண்டிங்கும் கேட்கலாம். அண்ட் ஆப் ரிலீஸ் பண்ணி நீங்க ஒரு மார்க் ஜக்கர்பர்க் ஆகவோ இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராவோ ஆகலாம். ஓகே, இந்த ஐடியா வந்து எனக்கு ஒரு 2020 அரௌண்டே எனக்கு வந்துச்சு. அப்பவே நான் இதை ஒரு ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிக்கலாம்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தேன். பட் எனக்கு அது பர்சனலா ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அதனால நான் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். அது என்ன ஸ்கேம்ன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல, நான் அதுக்கு அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஹென்ஃபோர்த் நம்ம வெறும் ஸ்கேம்ஸை பத்தி பேசாம நிறைய இந்த மாதிரி யூனிக் ஐடியாவை பத்தியும் பேசலாம். அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய யூனிக்கான ஐடியா ஷேர் பண்ண போறேன். ஸோ நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பா அது யூஸ் ஆகும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஐடியா நல்லா இருக்குன்னு காசும் இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிக்க வேண்டாம். உங்களுக்கோ இல்ல உங்க குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஸ்கில் செட் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஐடியால இறங்குங்க. அதுதான் நான் கொடுக்குற ஒரு அட்வைஸா இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காலேஜ் போறவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு யூனிக்கான ஒரு ஐடியாவோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பாய்.